கள்ளக்கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசிகளின் அடையாளங்கள் எவ்வாறு இருக்கும்? பெரிய அற்புதங்கள். கொள்வனையும் கொடுப்பனையும் கணக்கில் கொள்ளப்படாதது எப்பொழுது? உயிர்த்தெழுதலில். வயலில் இருக்கிறவன் எதை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வஸ்திரங்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மனுஷருக்கு எப்படி காணப்பட்டார்கள்? நீதிமான்கள். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புசித்தும் குடித்தும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறதைப் போல யாருடைய வருகை இருக்கும்? மனுஷகுமாரன். ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று அறியாதபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்பவர்கள் யார்? கள்ளக்கிறிஸ்துக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். யார் நிமித்தம் முடிவு நாட்கள் குறைக்கப்படுகிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் நினையாத நாழிகையில் வருபவர் யார்? மனுஷகுமாரன். பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் யாருடைய வருகையைக் கண்டு புலம்புவார்கள்? மனுஷகுமாரன். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். தங்கள் கிரியைகளை மனுஷர் காணவேண்டுமென்று செய்கிறவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். தாவீது யாரை ஆண்டவர் என்று முன்னமே கூறினார்? இயேசு. தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னவர் யார்? இயேசு. யாருக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக. எதின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானம். மனுஷகுமாரன் வரும்போது யார் எடுக்கப்படுவார்கள்? வயலில் இருவரில் ஒருவன். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது வருவது எது? முடிவு. குச்சி இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணங்கொண்டவர்கள் யார்? சதுசேயர். அத்திமரம் துளிர்விடும்போது அந்த காலம் எப்படி அழைக்கப்படுகிறது? வசந்த காலம். எங்கே பிரவேசிக்கப் போகிறவர்களை வேதபாரகரும் பரிசேயரும் பிரவேசிக்க விடுகிறது இல்லை? பரலோக ராஜ்யம். அந்த நாளும் நாழிகையும் யாரால் அறியப்படும்? பிதா. யாருக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று ஏரோதியர் இயேசுவிடம் கேட்டார்கள். ராயன். அந்த நாழிகையை யார் தவிர வேறொருவரும் அறியார்கள்? பிதா. எதன்மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க வேண்டும்? வீடு. மின்னல் எங்கு தோன்றும்? கிழக்கிலிருந்து.
தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதில் வாசமாயிருக்கிறவர். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். தேவாலயத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கூறியவர் யார்? இயேசு. எவர்கள் எழும்பி மக்களை வஞ்சிப்பார்கள்? அநேகங் கள்ளத்தீர்க்கதரிசிகள். அநேகர் இடறலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் என்ன செய்வார்கள்? பகைப்பார்கள். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார்? தானியேல். இயேசுவின் நாமத்தினிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுபவர்கள் யார்? சீஷர்கள். மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். வழிச்சந்திகளிலே நிற்பவரை கல்யாணத்திற்கு வரவழைக்கச் சொன்னவன் யார்? ராஜா. ஒருவனை தன் மார்க்கத்தானாக்கும்படி பூமியெங்கும் சுற்றித் திரிகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். வரிக்காசில் யாருடைய சுரூபம் காணப்பட்டது? ராயன். பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை ஆண்டவர் என்று கூறியது யார்? தாவீது. நம்மில் பெரியவனாயிருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரனாய். நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். யூதேயாவில் இருப்பவர்கள் எங்கு ஓடிப்போக வேண்டும்? மலைகளுக்கு. கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை அழைப்பிக்க ராஜா யாரை அனுப்பினார்? ஊழியக்காரர். தூதர்கள் யாரை சேகரிப்பார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. யாருடைய இரத்தப்பழியெல்லாம் வேதபாரகர் மற்றும் பரிசேயர் மேல் வருமென்று இயேசு கூறினார்? நீதிமான்கள். ஜனங்களை இரட்டத்தனையாய் நரகத்தின் மகனாக்குகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தவன் யார்? நியாயசாஸ்திரி. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். உலகமுண்டானது முதல் சம்பவித்திராத என்ன அந்நாளில் உண்டாகும்? உபத்திரவம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் எவைகளுக்கு ஆரம்பம்? வேதனைகள். கையுங்காலம் கட்டப்பட்டு கலியாண வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் யார்? கலியாண வஸ்திரம் தரித்திராதவன். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும் இயேசு யாரை பார்த்து கூறினார்? எருசலேம்.
வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு எப்படி அழைத்தார்? மாயக்காரர். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் என்னவாகுவான்? கைவிடப்படுவான். இயேசு யாருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடிவந்தார்கள்? சதுசேயர். தோன்றும் துளிர் எதன் அடையாளமாக உள்ளது? வசந்தகாலம். நல்லார் பொல்லாரால் நிறையப்பட்டிருந்தது எது? கல்யாணசாலை. உபத்திரவம் முடிந்தவுடன் எதன் சத்துவங்கள் அசைக்கப்படும்? வானம். பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் மனுஷகுமாரன் வரும்போது என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். உள்ளத்தில் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் எதன்மேல் வருவார்? மேகங்கள். இளங்கிளை தோன்றும் மரம் எது? அத்தி. நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு டாஷ் என்று அழைத்தார். குருடரான வழிகாட்டிகளே. நம் எல்லோருக்கும் போதகராக இருப்பவர் யார்? கிறிஸ்து. ராயனுடையதை டாஷ் தேவனுடையதை டாஷ் செலுத்துங்கள் என்று இயேசு கூறினார். ராயனுக்கும் தேவனுக்கும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். யாருடைய செய்கையின்படி செய்யாதிருக்கும்படி இயேசு சொன்னார்? வேதபாரகர் பரிசேயர். வாசிக்கிறவன் என்ன செய்யக்கடவன் என்று இயேசு கூறினார்? சிந்திக்க வேண்டும். மின்னலின் பிரகாசம் எங்கு வரைக்கும் இருக்கும்? மேற்கு வரைக்கும். பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை செய்தவர்கள் யார்? பரிசேயர். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சதுசேயர். இயேசுவின் வார்த்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஒழிந்து போவதில்லை. வேதபாரகரும் பரிசேயரும் எங்கே முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள்? விருந்துகளில். விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தவர் யார்? ராஜா. யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கு ஓடிப்போகக் கடவர்கள்? மலை. வானமும் பூமியும் ஒழிந்துபோம், ஆனால் ஒழிந்து போகாதது எது? இயேசுவின் வார்த்தைகள். நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் எத்தனை கற்பனைகளில் அடங்கியிருக்கிறது? 2. போஜன பாத்திரங்களின் உட்புறம் எதனால் நிறைந்திருக்கிறது? கொள்ளை, அநீதி. யாரால் பாழாக்குகிற அருவருப்பு சொல்லப்பட்டது?
தானியேல் தீர்க்கதரிசி. சந்திரன் எதனை கொடாமல் இருக்கும்? ஒளி. எப்பொழுது நடந்தது போல மனுஷகுமாரனின் காலத்திலும் நடக்கும்? நோவாவின் காலத்தில். எதன்மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று வேதபாரகரும் பரிசேயரும் கூறினார்கள்? தேவாலயத்தின் பொன் பலிபீடத்தின் மேலிருக்கிற காணிக்கை. எஜமானின் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக வைக்கப்படுபவன் யார்? உண்மையும் விவேகமுமுள்ள ஊழியக்காரன். எந்த செய்திகளை கேள்விப்படும்போது கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார்? யுத்தங்கள். கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள்? வஞ்சிக்க முயல்வார்கள். வேதபாரகர் பரிசேயரிடம் உங்கள் பிதாக்களின் அக்கிரமளவை நிரப்புங்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. மனுஷகுமாரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பவர்கள் யார்? தூதர்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் தணிந்து போவது எது? அன்பு. வேதபாரகர் பரிசேயர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்கு காணப்படும்? வானத்தில். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன ஆவான்? இரட்சிக்கப்படுவான். ஜனத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்பும். ஜனமும் ராஜ்யமும். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. முடிவு நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் என்ன ஆகும்? ஐயோ! பிணம் எங்கு இருக்கிறதோ அங்கே எவை கூடும்? கழுகுகள். தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளைக் கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். தங்களுடைய சீஷரையும் ஏரோதியரையும் இயேசுவிடம் அனுப்பியவர்கள் யார்? பரிசேயர். அநேகர் எதை தரித்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிப்பார்கள்? இயேசுவின் நாமத்தை. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவள் யார்? எருசலேம். மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிட்டார்? வேதபாரகர் பரிசேயர். தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். சந்தானமில்லாத ஸ்திரீயை விவாகம் பண்ணிய சகோதரர்கள் எத்தனை பேர்? 7 பேர். ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணியவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் தாங்கள் யாருடைய இரத்தப்பழிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்றார்கள்? தீர்க்கதரிசிகள். எவனைக் குறித்தும் உமக்கு கவலையில்லை என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? ஏரோதியர். வானமும் பூமியும் என்னாகும்? ஒழிந்துபோம். வானத்தின் சத்துவங்கள் எவ்வாறு இருக்கும்?
அசைக்கப்படும். தேவாலயத்தின் கட்டிடங்களை இயேசுவுக்கு காண்பித்தவர்கள் யார்? சீஷர்கள். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். தேவன் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோர். நமக்கு குருவாயிருப்பவர் யார்? கிறிஸ்து. உபத்திரவம் முடிந்தவுடன் அந்தகாரப்படுவது எது? சூரியன். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமனதோடும் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தர். யார் அதிக ஆக்கினை அடைவார்களென்று இயேசு கூறினார்? வேதபாரகரும் பரிசேயரும். பிணம் எங்கேயோ அங்கே வந்து கூடுவது எது? கழுகுகள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ? அழுகையும் பட்கடிப்புமான இடத்தில் போடப்படுபவன் யார்? பொல்லாத ஊழியக்காரன். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரர் என்று சாட்சியாயிருக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். கல்யாணத்திற்கு வர மனதில்லாதிருந்தவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவை தாவீதின் குமாரன் என்று கூறியவர்கள் யார்? பரிசேயர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. பிறனிடத்திலும். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதில் வாசமாயிருக்கிறவர். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்டவன் யார்? சகரியா. இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். ஆண்டவர் எந்நாளில் வருவார் என்று யாரும் அறியாதபடி எவ்வாறு இருக்க வேண்டும்? விழித்திருங்கள். நோவா எங்கு பிரவேசித்தார்? பேழை. சந்தானம் இல்லாதவனுடைய மனைவியை சகோதரன் விவாகம் பண்ண வேண்டும் என்று கூறியவர் யார்? மோசே. வலுவாய்த்தோனிக்கும் எக்காள சத்தத்தோடு அனுப்பப்படுபவர்கள் யார்? தூதர்கள். தன் சேனைகளை அனுப்பி பட்டணத்தை சுட்டெரித்தவன் யார்? ராஜா. திருடன் எப்போது வருவான் என்று எஜமான் அறிந்திருந்தால் என்ன செய்வான்? விழித்திருப்பான். இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று எருசலேமிடம் கூறியவர் யார்? இயேசு. தன் குமாரனுக்கு கலியாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோகராஜ்யம். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவனும் தப்பமாட்டான். சூரியன் எப்போது அந்தகாரப்படும்? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன்.